ஒரு ஜாதகருக்கு 10ஆம் இடத்தை வச்சு எதை சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 10ஆம் இடங்கிறது ஒரு ஜாதகருக்கு கர்மஸ்தானம்னு சொல்லப்படுது. இது ஒரு ஜாதகர் செய்கிற தொழிலை எப்படி செய்யறாரு, நிலையான தொழிலா நிலையில்லாத தொழிலா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது சனியை வச்சு தீர்மானிக்கப்படுது. அப்படி ஒரு ஜாதகருக்கு 10ல் ராகு உட்கார்ந்துட்டா எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ராகு 10ல் உட்கார்ந்து இருக்கும்போது ஜாதகர் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மையெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அவருக்கு எல்லா தரப்பு வேலைகளையும் செய்யக்கூடியவராக இருப்பார். கீழ்மட்டத்தில் இருந்து கூட அவர் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். திடீர் பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திடீர் வெளிநாட்டு பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும். ரகசியத்தை வெளியில சொல்ல பகிர்ந்துக்கிற சூழல் இருக்கும் அவர்கிட்ட. அதனாலே சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அவருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயத்த இவரை வெளியில சொல்லி அதன் மூலியமா கூட சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் அவருக்கு. நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் தொழில. எப்படியாவது பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பல பிரச்சனைகளை சிக்கொண்டு போற தன்மையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். திடீர் உச்சத்திலையும் திடீர் புகழையும் அடையக்கூடிய தன்மையெல்லாம் வந்துட்டு இருக்கும். கௌரவம் புகழ்லாம் இவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அந்த டைம்லாம் கூட இவருக்கு அந்த புகழ்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் செய்யறதுல இவருக்கு தடையே இருக்காது. அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். ராகு இருந்துட்டாவே சில சமயங்கள்ல அவமானங்கள் சங்கடங்கள்லாம் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிலையான வருமானத்தை அடையக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். சில கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு அதுல எல்லாம் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாத தன்மைகளாக இருந்துகிட்டு இருக்கும் அவருக்கு. நன்றி.